வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். டேராடூனில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஷ்டிரபதி நிகேதன் மற்றும் ராஷ்டிரபதி தபோவனை இன்று திறந்து வைத்தார். இம்மாதம் 24ஆம் தேதி முதல் இவை பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட உள்ளது. மேலும் 132 ஏக்கர் பரப்பளவில் ராஷ்டிரபதி உத்யன் பூங்கா அமைக்கும் பணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அடிக்கல் நாட்டினார். இந்தியா விரைவில் உலகளாவிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக மாறும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். லண்டனில் நேற்று நடைபெற்ற அறிவியல் அருங்காட்சியக குழுவின் இயக்குநரக தலைமை நிர்வாகி திரு சர் அயன் பிளாச்போர்ட் உடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள ஒரு கிராமத்தின் விவசாய நிலத்திலிருந்து இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் சுமார் 7 கிலோ மதிப்பிலான மெத்தம்பேட்டமின் என்ற செயற்கை போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். ஒரு குறிப்பிட்ட உளவுத்துறை தகவலின் பேரில் பாகிஸ்தான் உடனான அமிர்தசரஸ் எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு ட்ரோன் மற்றும் அதனுடன் கட்டப்பட்ட ஒரு கருப்பு பையிலிருந்து இவை மீட்கப்பட்டது. 1% அதிகமான தங்கம் எடையை கொண்ட சில உலோக கலவைகளின் இறக்குமதிக்கு இந்திய வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் தடை விதித்துள்ளது. இருப்பினும் பலேடியம், ரோடியம், இரிடியம், ஆஸ்மியம் மற்றும் ருத்தேனியம் ஆகியவற்றை வெட்டப்படாத அல்லது தூள் வடிவத்தில் இறக்குமதி செய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. செயல்பாட்டு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக ஏர் இந்தியா நிறுவனம் பல சர்வதேச விமானங்களின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககத்தின் சார்பில் மாணவர்களின் கல்வி பயணத்தை எளிதாக்கும் நோக்குடன் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா மண்ணாடிப்பட்டு தொகுதி PS பாளையம் PM பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான திரு நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.